பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஸ்திரீ, ஆமே, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தார். ஒரு ஸ்திரீக்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீயை நம்ம யோவான் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே மரியாளை பற்றி எழுதியிருக்கிறது. அவள்தான் அப்படி ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசில ஊற்றுகிறார். அவர் சொல்றாரு, என்னை இவ அபிஷேகம் பண்றா, என்ன கனம் பண்றா, இவ எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க ரொம்ப கனம் பண்ணணும். ஆண்டவரை ரொம்ப நீங்க கனப்படுத்தணும். ஆண்டவர் கனத்துக்கு பாத்திரர், ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். நீங்க அவரை கனத்துக்கு பாத்திரரே என்று சொல்லி ஆராதிக்கும் போது என்ன பண்றீங்க தெரியுமா? அவரை தான் நீங்க மகிமைப்படுத்துறீங்க. ஆண்டவர் துதிக்கு பாத்திரரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆராதிக்கும் போது என்ன பண்றீங்க தெரியுமா? அவரை தான் கனப்படுத்துறீங்க. ஓ, என்னை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரை கனம் பண்ணு, எப்பொழுதும் ஆண்டவரை கனப்படுத்து. வாழ்க்கையில் ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஆண்டவரை கனப்படுத்த போறேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறேன், நான் ஆண்டவரை சோத்தரிக்க போறேன், நான் ஆண்டவரை உயர்த்த போறேன், ஆண்டவரை கனப்படுத்த போறேன். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. மரியாளுக்கு ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த விலை மதிப்பில்லா தைலத்தை அவர் சிரசிலே ஊற்றும் போது அவரை அவள் கனம் பண்ணினார் என்று அவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம்? துதியினால் கனம் பண்ணலாம், ஜெபத்தினால் கனம் பண்ணலாம், வேதம் வாசித்து அவரை கனம் பண்ணலாம், ஊழியம் செய்து அவரை கனம் பண்ணலாம், காணிக்கை கொடுத்து அவரை கனம் பண்ணலாம். எப்படியெல்லாம் அவரை கனம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அவரை கனம் பண்ணலாம். அவர் கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். உங்களுக்கான கனத்தை தருகிறவர் அவர். அவரை நீங்க கனப்படுத்தினா உங்களை அவர் கனப்படுத்துவார். அவரை நீங்க எப்படியெல்லாம் கனப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் கனப்படுத்துங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, சீஷர்களே, இந்த வீண் செலவெல்லாம் எதுக்கு? ஆண்டவரை கனம் பண்றது சில நேரங்களில் வீணா தெரியும், வீண் செலவு மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவரை கனம் பண்றதை நிறுத்தாதீங்க. அது ரொம்ப மரியாதைக்குரியது, மேன்மைக்குரியது. ஆண்டவரை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார். இந்த தைலத்தை என் சரீரத்துல ஊற்றினதுல என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஒரு செய்கை. அதாவது அந்த நாட்கள்ல அடக்கம் பண்ணப்படுற சரீரத்தை அவங்க இப்படி எல்லாம் பரிமள தைலங்களால் நிறைத்து அடக்கம் பண்ணுவாங்க. அவ ப்ராஃபிட்டிக்கலா ஆண்டவர் மரிக்க போறாரு, நமக்கா சிலுவைக்கு போக போறாருங்கிறத சொல்லாம சொல்றாளாம். பாருங்க, அவளுக்கு எவ்வளவு கிருபை இருந்துச்சு. நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்க, நீங்களே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருப்பீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, உங்களை கனம் பண்ற ஒரு மனுஷனா என்னை எங்களையும் மாற்றுங்க, உங்களை கனப்படுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். எப்படியெல்லாம் உங்களை கனப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கு தந்து இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமென்.